எதுக்கு கோபம் வரணும்? பெரிய வரலாறு புடுங்கியவர். இப்படித்தான் அந்த இளைய சமுதாயத்தை கெடுக்கிறியா? இவர் என்ன ஐடியா மணியா அர்ஜுனாக்கு? அப்ப அர்ஜுனா வீணா போன இப்படித்தானே கத்துவான். இப்படி பிள்ளையான மொக்கம் கொடுத்துட்ட போய் ஐடியா கொடுத்தா அப்ப அர்ஜுனா மாதிரியான அவன் ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்தவன். நல்ல ஐடியா கொடுத்தா எப்படியே போயிருப்பான், வழி மாத்தி கொண்டு போயிருப்பான். இந்த மொக்கண்ட கதையை கேட்டு கேட்டுத்தான் இப்படி வீணா போய் ரோட்ல நிக்குது. வாயத்துறதா சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை. நான் இழந்த மக்களுடைய விடுதலைக்காக போராட வந்திருக்கிறேன். ஆமா, அப்ப 32 வருஷமா ஓட்டு போடல. அப்ப என்ன கோமலா நடந்தீங்களா? சவால் பா பா இந்த கொஞ்சம் பேர் கிளம்பி தமிழ் தேசியத்தை காக்க போயினுமாம். அவர்கள் மாட்டு இயக்கமும் எமது விடுதலைக்காக போற கிழிச்ச அவர் என்ன அண்டன் பாலசிங்கத்துக்கு பக்கத்துல இருந்தவராம். பரசூல்ல வர்றாங்க, ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு வர்றாங்க, பச்சு அடிச்சாங்க நம்ம பொடியல் வந்தா 32 பேர். அதுல அவுட். அதுல முக்கியமான 3 தளபதியாம். இப்ப இந்தியாவுடைய மேல்மட்டங்கள் கடுப்புல இருக்கு. புலிகள் மேல முக்கிய தளபதிகள் பெரிய ஆளு மேல வச்சு போட்டு விட்டானுங்கிற பொடியல். அப்ப அவங்ககிட்ட இருந்தது ஏகேயும் 50-90 கிலோ தான் வச்சுதான் வச்சு பொழுத்தாங்க வச்சு. அப்ப ஆ டீம் இல்ல, பா டீம் இல்ல, ஒரு மண்ணாங்க டீம் இல்ல. அப்ப மன உறுதியை மட்டும் நெஞ்சில நிறுத்தி கொண்டு எங்கட விடுதலையினுடைய வீரர்கள் திறம்பட தங்கள் போராட்டத்தை செய்து எங்கள் மண்ணையும் மக்களையும் தீரமாக காத்தார்கள். அவரை தான் ஒரு ஆள் தான் நான் சொல்றேன். வராத முன்னு கண்ணுக்கு முன்னாடி ரொம்ப கோபத்தில் உள்ள மேல பச்சோந்தி உன்ன மாதிரி எட்டப்பன் கருப்பாடு நான் சொல்றேன். சரியாத்தான் நான் சொல்லிக்கிறேன். வந்து எல்லோரையும் கருப்பாடு. சரி, நான் கருப்பாடுன்னு சொன்னா வந்த உதவும் கோபம் வரையில. இந்த அண்ணாக்கு மேல, தங்கச்சிக்கு வரையில, அக்காக்கு வரையில, ஒதுக்கு மேல உனக்கு மட்டும் ஏன் கோபம் வருது? விடுதலை புலிகளை மணலாறு காட்டுக்குள்ள பெரிய முட்டு வைக்கல சிங்கள ராணுவம் வச்சிருக்குது. யார் இந்த ராணுவம் கொண்டே வச்சிருக்கிறான். அந்த நேரத்தில் இந்திய ராணுவம் நின்று 2 ராணுவம் நின்று அடிக்கிறான். புலிகளை ஒழிச்சான். புலிகளோட கதை முடிஞ்சது. பிறவாக தூக்கி வந்து இன்றைக்கு வேற விடுதலை புலிகளோட இருக்கின்ற காலப்பகுதியில் தமிழ் கட்சிகள் வந்து மாட்டு ஒட்டுக்குழு இருக்குல்ல, சித்தார்த்தன் போன இந்த ஒட்டுக்குழு வீணா போனதுகள் அதெல்லாம் வந்து விடுதலை புலிக்கும் ஆதரவா செயல்படுத்தினமா. அவை தமிழ் மக்களுக்காக போராட்டம் செய்யணுமா. நான் ஒரு உரலிலிருந்து உறவியலை நான் உருவேற்றி கொண்டு இருக்கிறேன். அது சூடாக வருமா காடாக வருமா என்பதை நான் கடத்தி கொண்டு இருக்கிறேன். ஆகவே எங்களுடைய விடுதலைக்கு புலிகள் இருக்கின்ற காலப்பகுதியில் அவருக்கு எதிராக நின்றவர்கள் எல்லாம் அவர் மக்களுக்காகத்தான் அவர்கள் போராடினார்கள். அப்படியா? நீங்க பாலசிங்கத்தோடு இருந்தவரா? ஆம், நான் பாலசிங்கத்தோடு இருந்தேன். பக்கத்தில் இருந்து நான் பல விடயங்களை தெரிவித்திருக்கிறேன். அவர் அதை செவிப்படுத்தியிருக்கிறார். ஆகவே அவர்கள் விடுதலை புலிகள் போராடுகின்ற பொழுதிலும் அவர்கள் தமிழ் மக்களுக்காகவே போராடினார்கள். அவர்கள் வீரம் சிந்தியவர்கள், ரத்தம் சிந்தியவர்கள். அப்படியா? அப்ப உன்னை செருப்பு கலட்டி அடிக்காம உன்னை என்ன பண்ணலாம் சொல்லு. இருந்து அண்டன் பாலசிங்கத்துக்கு ஐடியா கொடுத்தவரா ஒருத்தர் கிளம்பி இருக்காரு. இப்ப முகமூடிய போட்டுக்கொண்டு கதிரைக்கு பின்னால் கத்திக்கிட்டு ஒருவர் வந்துக்காரு. நான் அண்ணன் பாலசிங்கத்துக்கு அருகில இருந்தவன். எங்களுடைய விடுதலைக்காக பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன். எங்களுடைய விடுதலைக்காக எல்லை நான் அர்ப்பணித்திருக்கிறேன். ஓட்டு போட்டு சொன்னீங்க. பிறந்தோண்டு முதலாவது வயசுல இருந்து ஓட்டுரிமை இருக்கா உங்களுக்கு? ஓட்டுரிமை இருக்கா? இருக்காப்பா ஓட்டுரிமை? பாயா கேப்பம்பா. நான் தான் சொல்றேன் பா, முடிஞ்சம்பா. நான் அப்ப அர்ச்சுனா நல்லவரா கெட்டவரா? அவர் நல்லவரும் இல்லை கெட்டவரும் இல்லை. அப்படி என்றால் நீங்கள் குழப்பத்தில் இருக்கிறீர்கள். அர்ச்சுனா நல்லவரா கெட்டவரா கேட்ட? ஆமா கேட்டீங்க. இப்போ அர்ச்சுனா நல்லவரும் இல்ல கெட்டவரும் இல்ல, ஆனா நல்லவர். அது என்னது? இது என்ன? இது இதைத்தான் சொல்றது காதுல பூச்சுத்துறன்னு சொல்றது. இதைத்தான் சொல்றது உருட்டன்னு சொல்றது. உருட்டலாம், ஆனா வடிவா பார்த்து உருட்டணும். பிறலாதவாறு. ஆக அர்ச்சுனா நல்லவர் சொன்னா நல்லவர் வாதாடு, வாதத்தை வை. அவர் மக்களுக்காக படகு ஓட்டி கொடுத்தார். அவர் பாராளுமன்றத்தில் தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கிறார். அர்ச்சுனா மக்களுடைய விடுதலைக்காக பேசிக் கொண்டிருக்கிறார். மக்கள் தமிழ் தேசியத்தை எடுத்து வைக்கிறார். அவர் ஒருபோதும் கெட்ட வார்த்தை அவதூறு பேசியதில்லை. அவர் ஒருபோதும் தனிநபர் தாக்குதல் நடத்தியதில்லை. அவர் ஒருபோதும் மக்கள் பணத்தை கொள்ளையடித்ததில்லை. அவர் ஒருபோதும் மேனிய வெள்ள வேட்டிகளை இழிவாக பேசியதில்லை. ஒரு பைத்தியக்காரன். ஆமாம், அவன் பைத்தியக்காரன். அதற்காக அவனை கண்டு எதற்காக நீங்கள் அச்சப்பட வேண்டும்?
அவன் பேச விடுகிறான் இல்லை. ஏன் பேச விடுகிறான் இல்லை? நாங்கள் பேச வருகின்ற பொழுது எங்கள் கருத்துக்களை தணிக்கிறார். என்ன கருத்துக்களை தணித்தார்? நீங்கள் பேச வந்த விடயத்தினை பேச விடாத மறுக்கிறார் என்றால் நீங்கள் பேசக்கூடாத ஒரு விடயத்தை பேச வருகிறீர்கள் என்பதுதானே பொருள். அப்படி இல்லை. சரி, அப்படி இல்லை என்றால் எதற்காக இன்னொருடைய கருத்தை அவர் தடுக்க வேண்டும்? ஏன் தடுக்கணும்? என்ன பேச்சு இதுக்கு? எங்களுக்கு கருத்து சுதந்திரம் இல்லை. அப்படியா? அப்ப வந்து பேசுகிறவர்களுக்கு என்ன கருத்து சுதந்திரம் இல்லாமலா இங்கு வந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? அவர் மேலே வாருங்கள் வாருங்கள் என்பார், வந்ததும் பேச விடாது எங்களை தடுப்பார். நீங்கள் பேசுகின்ற பொழுது நீங்கள் பேச வருகின்ற விடயம் எதுவெனதை கண்டறிந்து அதனால் அவர் உங்களுக்கு முன்மறிப்பு தாக்குதலை நடத்துகிறார். அதுதானே? இல்லை, நாங்கள் தேசமும் தேசியத்தை நேசிக்கிறோம். அப்படியா? அப்படி என்றால் நீங்கள் பேச வருகின்ற அந்த தேசியவாதத்தை ஏன் அவர் தடுக்க வேண்டும்? அதுதான் தெரியவில்லை. அப்ப தெரியாவிட்டால் எதற்காக பேச வந்தீர்கள்? இல்லை, நாங்கள் பேச வந்தோம், ஆனால் பேச விடவில்லை. எதை பேச வந்தீர்கள்? என்ன பேச வந்தீர்கள்? அதுதான் தமிழ் தேசியம். அப்படியா? தமிழ் தேசியம் தொடர்பாக நீங்கள் என்ன பேசினீர்கள்? அதுதான் பேசினேன். என்ன பேசினீர்கள்? தமிழ் தேசியம். அதில் தானையா? அதில் என்ன பேசினீர்கள்? இல்லை, தமிழ் தேசியம் பேசினேன். தமிழில் தேசியம் பேசினீங்களா அல்ல தேசியத்தில் தமிழ் பேசினீங்களா? இல்லை, தமிழ் தேசியம் பேசினேன். இப்படி பேசினால் அப்படி பேச வந்தவர் எப்படியானவர் என்பதை இப்படித்தானே சொல்ல வேண்டும். ஆக குழப்பம் எமக்கல்ல, குழப்பம் உங்களுக்குத்தான். அப்ப அர்ச்சுனா நல்லவரா கெட்டவரா? அவர் நல்லவரும் இல்லை கெட்டவரும் இல்லை. அப்படி என்றால் நீங்கள் குழப்பத்தில் இருக்கிறீர்கள். அப்படி சொல்ல முடியாது. அப்ப நல்லவரா கெட்டவரான ஒரு வார்த்தை சொல்ல, நல்லவரா நல்லவர், கெட்டவரா கெட்டவர் இல்லை. அப்படி சொல்ல முடியாது, இப்படி சொல்ல முடியாது. அப்படின்னா குழப்பத்தில் இருக்கிறீர்கள். குழப்பத்தில் இருக்கிற நீங்கள் தெளிவில்லாமல் இருக்கிறீர்கள். தெளிவில்லாமல் இருக்கிற நீங்கள் எதற்காக மேலே வந்து அர்ச்சுனா தொடர்பாக கருத்து பேச வருகிறீர்கள்? ஏப்பா, நான் அவரை நல்லவர்னு சொல்லல. சரி. அவரை கெட்டவர்னு சொல்லல. சரி. ஆனா அவர் நல்லவர். ஒன்று நல்லவர்னா நல்லவர்னு சொல்லு, அல்லது கெட்டவர்னா அர்ஜுனாவை கெட்டவர்னு சொல்லு. அது என்ன நல்லவரும் இல்லை ஆனா கெட்டவரும் இல்லை ஆனா நல்லவர். ஒன்று முதத்தரை சொன்ன நல்லவர் இல்லையண்டு. ஆமா. கெட்டவர் இல்லையா? இல்ல. ஆனா இப்ப நல்லவர் எப்படி வந்தாரு? இல்ல, அவர் நல்லவர். அப்ப நீ முதல் நல்லவர்னு சொல்லல. இல்ல, சொன்ன. எப்பா, அர்ச்சனா நல்லவரா கெட்டவரான கேட்ட. ஆமா கேட்டிய. இப்போ அர்ச்சனா நல்லவரும் இல்ல கெட்டவரும் இல்ல ஆனா நல்லவர். அது என்னது? இது என்ன? இது இதைத்தான் சொல்ல காதுல பூச்சுத்துறன்னு சொல்றேன். இதைத்தான் சொல்றது உருட்டன்னு சொல்றேன். உருட்டலாம், ஆனா வடிவா பார்த்து உருட்டணும். பிறலாதவாறு உருட்டணும். என்ன பிறலாவாது? சேரா இருக்கலாம், சூரியா இருக்கலாம், சகதியா இருக்கலாம், ஏதோ ஒண்ணா போட்டுக்கோ. ஆக அர்ச்சுனா நல்லவர் சொன்னா நல்லவன் வாதாடு, வாதத்தை வை. அவர் மக்களுக்காக படகு பாட்டி கொடுத்தார். அவர் பாராளுமன்றத்தில் தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கிறார். அர்ச்சுனா மக்களுடைய விடுதலைக்காக பேசிக் கொண்டிருக்கிறார். மக்கள் தமிழ் தேசியத்தை எடுத்து வைக்கிறார். அவர் ஒருபோதும் கெட்ட வார்த்தை அவதூறு பேசியதில்லை. அவர் ஒருபோதும் தனிநபர் தாக்குதல் நடத்தியதில்லை. அவர் ஒருபோதும் மக்கள் பணத்தை கொள்ளையடித்ததில்லை. அவர் ஒருபோதும் ஏனைய வெள்ள வேட்டிகளை இழிவாக பேசியதில்லை. அவர் ஒருபோதும் அவதூறு எந்த நிமிடம் வரை எவரு பேசு ஆண் வேணாண்டா பேசுப்பா. நல்லவர் என்றால் எப்படி நல்லவர்? வாதத்தை எடுத்து வை. இப்ப நம்ம சொல்றோம் இது செய்தது போல, அவர் கெட்டவர் என்று பேசுறோம். ஏன் கெட்டவர்? இந்த விடயங்களை சொல்றோம். நாங்க பட்டியல் போடுறோம் இல்ல, அப்ப நீங்களும் போட முடியாது. அவர் நல்லது செய்தார். என்ன செய்தார்? போடுங்க அப்ப ஒரு பட்டியல. வெள்ள ஓட்டிகள் பேசாத ஒரு விடயத்தை, சரி, வெள்ள ஓட்டிகள் பேசாத விடயத்தை அவர் என்ன பேசிட்டார் சொல்லு. வெள்ள ஓட்டிகள் பேசாத விடயத்தை அவர் என்ன பேசிட்டார்? அதான் பாராளுமன்றத்தில் போய் பேசுறாரு. அப்ப அதுக்கு முன்னாடி வெள்ள ஓட்டி பேசல. அப்படியா? இல்ல. அப்படியே தெரியுமா? ஆமா. அப்ப அந்த யூடியூப்ல எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் முன்னெடுத்த போரினை இந்த வல்லாதிக்க அரசுகள் சேர்ந்து
அழித்தன. முள்ளிவாய்க்காலில் இத்தனை லட்சக்கணக்கான மக்களை படுகொலை செய்தன. சிறிதரன், செல்வராசா கயேந்திரன், கயேந்திரகுமார் பொன்னம்பலம் உள்ளிட்டவர்கள் பேசியிருக்கிறார்களே. இப்பொழுதும் அந்த காட்சி காணொலி வாயிலாக இருக்குதே. அப்படி பேசலையே அவங்க. அப்ப எப்படி பேசியிருக்காங்க? இல்ல அவங்க கதிரை இல்லாத இடத்துல பேசுறாங்க. அப்ப அர்ஜுனா மட்டுமே நான் கதிரை உள்ள இடத்துல பேசுறாரு. சொல்லுப்பா. நீங்க மாவீர நாளுக்கு போயில. ஆமா போயில. விளக்கேற்றல. ஆமா ஏத்தல. முள்ளிவாய்க்காலுக்கு போயில. ஆமா போயில. அங்க மக்களுக்கு வழங்க. ஆமா செலுத்தல. போராளிகளை போய் சந்திக்கல. ஆமா சந்திக்கல. உங்களோட போட்டியிட வந்த போராளிய பதவி கொண்டு வரேன்னு சொல்லி போட்டு கொண்டு வரல. ஆமா கொண்டு வரல. அப்ப நீங்க எப்படி தமிழ் தேசியவாதி ஆலம்? அது நேரம் இல்லப்பா அவருக்கு. அவர் சுற்றியான வேலை பிஸியில் இருக்கிறார். அப்படியா? என்ன வேலை பிஸி? இந்த யூடியூப்ல வீடியோ போடுறதா? ஏய் இப்படி பேசாதீயா. குறுக்க மறுக்க வண்டி மேத்த பேசாதீயா. இல்லப்பா நீங்க தான் சொல்றீங்க அங்க பேசிக்கிட்டு இருக்காருன்னு. அப்ப எதை சொல்லுவீங்க நீங்க? சொல்லுங்க, எதை சொல்லுவீங்க? எதை சொல்லுவீங்க நீங்க? வாயத்துறதா சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை. நான் இழந்த மக்களுடைய விடுதலைக்காக போராட வந்திருக்கிறேன். ஆமா. அப்ப 38 வருஷமா ஓட்டு போடல. அப்ப என்ன கோமலா நந்தியலா? 38 வருஷமா ஓட்டு போடலன்னு சொன்னீங்களே. அப்ப கண்டுக்க தமிழ் தேசியம் வரையில, மக்களுடைய விடுதலை வரையில, மக்களோட வறுமை தெரியல. இப்பத்தான் உங்களுக்கு வந்துச்சுதா? அப்படியா? அப்ப 38 வருஷம் ஓட்டு போடலன்னு சொன்னீங்களே. அப்ப எங்களுக்கு இப்ப 38 வயசு. இலங்கையில அப்ப 20 வருஷமா நான் ஓட்டு போடலன்னு சொல்லணும். அப்ப எதுக்காக நான் 38 வருஷமா ஓட்டு போடலன்னு சொன்னீங்க? பிறந்தோண்டு முதலாவது வயசுல இருந்து ஓட்டுரிமை இருக்கா உங்களுக்கு? ஓட்டுரிமை இருக்கா? இருக்கா? அப்ப ஓட்டு பாயா கேப்பம்பா. நான் தான் சொல்றேன் பா, முடிஞ்சம்பா, நான் சவால் போடுறேன்பா. பா இந்த கொஞ்சம் பேர் கிளம்பி தமிழ் தேசியத்தை காக்க போயிடுமாம். அவர்கள் மாட்டு இயக்கமும் எமது விடுதலைக்காக போல கிழிச்ச அவர் என்ன அண்டன் பாலசிங்கத்துக்கு பக்கத்துல இருந்தவராம். இருந்து அண்டன் பாலசிங்கத்துக்கு ஐடியா கொடுத்தவராம். ஒருத்தர் கிளம்பி இருக்காரு. இப்ப முகமூடிய போட்டுக்கொண்டு கதிரைக்கு பின்னால் கத்திக்கிட்டு ஒருவர் வந்துக்காரு. நான் அண்ணன் பாலசிங்கத்துக்கு அருகில் இருந்தவன். எங்களுடைய விடுதலைக்காக பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன். எங்களுடைய விடுதலைக்காக எல்லை நான் அர்ப்பணித்திருக்கிறேன். நான் ஒரு உரலிலிருந்து உறவியலை நான் உருவேற்றி கொண்டிருக்கிறேன். அது சூடாக வருமா காடாக வருமா என்பதை நான் கடத்தி கொண்டு இருக்கிறேன். ஆகவே எங்களுடைய விடுதலைக்கு புலிகள் இருக்கின்ற காலப்பகுதியில் அவருக்கு எதிராக நின்றவர்கள் எல்லாம் அவர் மக்களுக்காகத்தான் அவர்கள் போராடினார்கள். அப்படியா? நீங்க பாலசிங்கத்தோட இருந்தவரா? ஆம், நான் பாலசிங்கத்துடன் இருந்தேன். பக்கத்தில் இருந்து நான் பல விடயங்களை தெரிவித்திருக்கிறேன். அவர் அதை செவிப்படுத்தியிருக்கிறார். ஆகவே அவர்கள் விடுதலை புலிகள் போராடுகின்ற பொழுதிலும் அவர்கள் தமிழ் மக்களுக்காகவே போராடினார்கள். அவர்கள் வீரம் சிந்தியவர்கள், ரத்தம் சிந்தியவர்கள். அப்படியா? அப்ப உன்னை செருப்பு கலட்டி அடிக்காம உன்னை என்ன பண்ணலாம் சொல்லு. சொல்லுப்பா. ஏயா உன்னத்தையா சொல்லியா? சொல்லு. என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம் சொல்லு. எவனாவது அண்ணன் பாலசிங்கனுக்கு பக்கத்தில் இருந்தேன்னு சொன்னவன் ஒருத்தன் போய் வீணா போன ஒட்டுக்குள்ளோட போயிருப்பானா? இல்லை, தலைவர் பிரபாகரன் அவர்கள் இணைத்தார். சொல்லு. சித்தார்த்தன தலைவர் பிரபாகரன் நினைச்சாரா? சொல்லுப்பா. சித்தார்த்தன பிரபாகரன் நினைச்சாரா? அப்ப அவன் கும்பல்ல இருந்தவங்களுக்கு கூட்டி வச்சு கும்பலாம் அடிச்சுக்கிட்டு இருக்கிற என்ன இது? முடிந்தாலும் என்ன எடுங்கள் பேசலாம். உன்ன பெரிய வீர கருத்து புலி. முதல் மூஞ்சியை காட்டு. நான் தானே வனிமதி, நானே காட்டி வரேன். அம்புட்டு பயம் இருக்குன்னு எதுக்கு தமிழ் தேசியம் பேச வார? அப்ப 15 வருஷம் கோமல இருந்தியா? அப்ப இவ்வளவு தேசியம் பேச, தேசிய ஒற்றுமை தேர்தல் வரைக்கும் மட்டும் தேசியம் வருது உங்களுக்கு. தேசிய ஒற்றுமை நாங்கள் எல்லாரும் ஒன்றுணைக்கணும். அப்ப 15 வருஷமே ஐக்கிய நாடு சபை போன கோமால கிடந்த எதுக்கு குரட்டை விட்டுக்கிட்டு இருந்த? சொல்லுப்பா. கேளுக்கு பதில சொல்லு. பா பேசுவோம். சொல்லு. கேளுக்கு பதில சொல்லு. நான் அரசியல்வாதியே பேசிக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் போன வீணா போன வன்னிமேந்தன் இப்படி பேசுகிறார். வன்னிமேந்தன் அரசியல்வாதியா? இல்லப்பா, வன்னிமேந்தன் அவ்வளவுக்கு அரசியல்வாதி ஆயிட்டானா? அல்ல ஒரு எம்பி ஆயிட்டானா? அல்லது கவுன்சிலர்?
ஒரு வார்டு கவுன்சிலர், ஒரு அரசாங்க அதிபர் அடிச்சு விடுறான் ஐயா. 15 வருஷமா குப்பரை கொரட்டை விட்டு கொண்டு கோமால இருந்து போட்டு இப்பொழுதுதான் காலம் வந்திருக்கிறது. ஆகவேதான் தமிழ் மக்கள் முன்னால் வந்து நாங்கள் எங்கள் தமிழ் தேசிய விடுதலை தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கிறோம். வடிவா கவனிச்சு பாரு மக்களே, வடிவா கவனிங்க. தமிழ் தேசிய கூட்டமைப்பு அழிச்சாச்சு, சரியா? அவன் விழுந்துட்டான். அன்னையால உருவாக்கப்பட்ட அத்தனை விக்கெட்டும் 99% அவுட்டு. இப்ப வந்திருந்து இப்பதான் தமிழ் தேசியம் நாங்கள் மீட்க வேண்டும். எப்படி? தமிழில் தேசிய தலைவரால் உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதுல உள்ள போடப்பட முழு பேரும் காணாம போயிட்டான். இந்த நேரம் வந்திருந்து கொண்டுதான் இந்த வயசான முனியாண்டி, இந்த மிதிவடி பொறிவடி அவர் என்ன சொல்றாருண்டா, இப்படி சொல்லிக்கிறாருன்னு எனக்கு போட்ட நீங்க முழுசா போடுங்க வேண்டாம். ஏன்டா 30 செகண்ட் 60 செகண்ட் ஒரு நிமிஷத்துல போடுறீங்க? அப்பதானே கேட்டுட்டு நான் பதிலாக கொடுக்கலாம். அப்புறம் என்ன செய்யலாம்? அடுத்த ஒரு விளக்கம் கொடுக்கிறார். விடுதலை புலிகளோட இருக்கின்ற காலப்பகுதியில் தமிழ் கட்சிகள் வந்து மாட்டு ஒட்டுக்குழு இருக்குல்ல, சித்தார்த்தன் போன இந்த ஒட்டுக்குழு, வீணா போனது அதெல்லாம் வந்து விடுதலை புலிக்கும் ஆதரவா செயல்படுத்தினமா. அவை தமிழ் மக்களுக்காக போராட்டம் செய்யணுமா. அவையும் ஒரு விடுதலை வீரர்களா மாறு. பாலசிங்கண்டைக்கு பக்கத்துல இருந்து பாலசிங்கண்டைக்கு வகுப்படுத்த ஒரு கிளவர் சொல்ற எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அப்ப பைத்தியத்தை சேர்ந்த இப்படியான பைத்தியக்காரர் அர்ஜுனாவுக்கு ஐடியா கொடுத்தா அர்ஜுனா இவன மாதிரி கத்தாம பாரு என்ன செய்வாரு? தமிழ் மக்கள் உங்களுக்கு காமெடியா போச்சு பேன. அப்படித்தானே? வண்டி நீ முடிஞ்சா செஞ்சு பாரு, நீ மக்கள் செஞ்சா புட்டிக்கு தான் பாரு. அதுக்கு சொல்றாரு வன்னி மைந்தன் சயித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு கொடுக்க போறேன். நான் சொன்னேன் அவர் கொடுக்க போறேன். நான் சயித் பிரேமதாசா அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க போறேன் சொன்னா எப்பாவது சொல்லிக்கிறேன். அதுல ஏப்பா உன்னதாப்பா சொல்லிக்கிறேன். வன்னி மைந்தன் சயித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு கொடுக்கிற திட்டத்துடன் இருக்கிறார். நான் சொன்னேன் அவருக்கு ஆதரவு கொடுக்க சொன்னேனா நான் என்ன சொன்னேன்? அனுரா வரமாட்டாரு, அர்ச்சுனா வரமாட்டாரு, வெள்ளவாட்டில இப்ப எதிர்ப்பு இருக்கு. அப்ப அந்த ஓட்டு எங்க போய் உள்ள நீயே சொல்லு. வெள்ளவாட்டி கள்ளர், ஆமா கள்ளர். அர்ச்சுனா அதை கொண்டா கள்ளன், ஆமா கள்ளன். போச்சா? அனுராவுடைய சிங்கள எம்பியில நான் இப்ப வாழ்த்துறேன், பாராட்டுறேன். எனக்கு அவங்கள மரியாதை இருக்கு. ஏன்னா அவன் தன்னை சிங்கள இனத்துக்கு உண்மையா இருக்கிறான். அவன் நல்ல செய்யறான் சிங்கள எம்பி. அதுல நான் மாட்டுக்கிறது 100% எனக்கு மாட்டுக்கிறது இல்ல. அதுல நான் தெளிவா இருக்கிறேன். நான் அனுராவண கட்சியில யாருக்கு எதிரண்டா, இந்த வடமானத்துல உள்ள இந்த வீணா போன மூண்டுக்கு நான் தெளிவா இருக்கிறேன். அண்டையில இருந்து இந்த வரைக்கும் எதிர்ப்பு தான். இது ஒன்றுக்கும் உதவாது இந்த மூண்டும். இதுல நான் தெளிவா இருக்கிறேன். அவைக்கு ஐடியாக்குள்ள லண்டன்ல கொஞ்சம் இருக்குது. கீழக்கடை பேரை வச்சு ஒன்று கிளம்பி நிற்குது. அங்க அரசியல் புரட்சி புனிதவாதிகள் இதெல்லாம் ஒட்டுக்குழு சேர்ந்தார்கள். முழு பேரும் ஒட்டுக்குழு ஓடி ஒளிச்சு வந்து ஓடி இப்ப போய் எங்க ஐடியா குடிக்கணும். விளங்குதா? இதனால அனுராண்ட கட்சி இந்த வடமானத்தில் உள்ள இந்த 3 பேர் இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஒட்டுக்குழு தான் எனக்கு காரணம். அனுராவோட எனக்கு எந்த பகையும் இல்லை. சரிதானே? அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை. எனக்கு இந்த வீணா போனா மூண்டும் இவர் தான் இப்ப ஐடியா மாணி இந்த வியாபாரிகள் போயிருக்கிறார். அப்பன் நீங்கள் சொன்ன அப்பன் சரிதான். அப்பன் அந்த கடகம் அப்பன் நீங்கள் சொன்ன அப்பன் அந்த வாய்ப்பு நல்லா தான் இருக்கும். அப்பன் அதோட கொஞ்சம் பானுக்க போட்டு அதோட டீயோட குடிச்ச அப்பன் வாய்ப்பு நல்லா இருக்கும். அப்பன் ஒன்னே நல்லா பழைய எண்ணெயில பொறிக்காம அப்பன் புதிய எண்ணெயில பொறிங்க. ஆமா, பழைய எண்ணெயில நீங்களாம் பொறிக்கிறீர்கள், நாங்க புதுசுலாம் போட்டு பொறிச்சிட்டு இருக்கிறோம். ஐயா பாயா முடிஞ்சா இப்ப தில் இருந்தா பான்னு சொல்றேன். வண்டி மைந்தன் பேசாம தான் எஸ்பி குறுக்க வந்துவார். நான் எஸ்பியை கிளறக்கி விடுறேன் பா. அப்ப செல்வனை மறைக்க விடுறேன் பேசுவோம் பாப்பா பேசுவேன். கேளுக்கு 15 ஒன்று நான் பைத்தியக்காரன், நான் தெளியணும் இல்ல நீ தெளியணும் பா. 2 ஒரு ஆள் வேணும் பாத சொல்றேன். வர மாட்டேங்கிற பெட்டியா கண்டுபிடிப்பார். இதுல என்ன சொல்ற மக்கள் நான் முடிச்சுடுறேன். என்ன சொல்ல வர்றேன்டா, அதுல எனக்கு அனுப்பியிருந்தாங்க கேட்டு சிரிப்பு தான் வந்து. அனுரா குமர திசநாயக்கா இனவாதி இல்லையா?
அவர் மிக சிறந்த நல்லவரா, அவர் தமிழருக்கு தீர்வு தருவாராம், அவர் இனவாதி இல்லையாம். அப்ப விடுதலை புலிகள் 87ஆம் ஆண்டு இலங்கை வந்த இந்திய ராணுவம் பல அட்டூழியங்களை செய்தது. நல்லூர்ல டாங்கி எடுத்து வந்து எங்களோட மக்களை படுகொலை செஞ்சான், கற்பிணியில ஏத்தி கொண்டான், அக்கா தங்கச்சி அம்மா மாதிரிலாம் பிடிச்சு கொண்டே செய்யாததெல்லாம் செஞ்சான். இது வரலாறு இருக்கா இல்லையா? டாங்கிகளை போட்டு ஏத்திக்கிட்டு போனான், இது வரலாறு. நீ ஒன்னா போய் படிச்சு பாரு. அதான் பச்சு பரசூல்ல வர்றாங்க ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு வர்றாங்க பச்சு அடிச்சாங்க நம்ம கொடியல் வந்தா 32 பேர், அதுல அவுட். அதுல முக்கியமான 3 தளபதியாம். இப்போ இந்தியாவுடைய மேல்மட்டங்கள் கடுப்புல இருக்கு புலிகள் மேல, முக்கிய தளபதிகள் பெரிய ஆளு மேல வச்சு போட்டு விட்டானுங்கிற புலிகள். அப்ப அவங்ககிட்ட இருந்தது ஏகேயும் 50-90 கிலோ தான் வச்சுதான் வச்சு பொழுத்தாங்க வச்சு. அப்ப ஆ டீம் இல்ல பா டீம் இல்ல, ஒரு மண்ணாங்க டீம் இல்ல. அப்ப மன உறுதியை மட்டும் நெஞ்சில நிறுத்தி கொண்டு எங்களோட விடுதலையினுடைய வீரர்கள் திறம்பட தங்கள் போராட்டத்தை செய்து எங்கள் மண்ணையும் மக்களையும் தீரமாக காத்தார்கள். அதான்டா வீரம் மரவண்டா, வீரம் மரவண்டா அப்படி இருக்கணும்டா. என்ன உன்னிடம் இருக்கிறதோ அதை வைத்து அடித்து வெற்றியை நிலைநாட்டு. அதான் எங்களோட அண்ணன், அதான் வீரம். அப்படிதான் இருக்கணும். ஒன்றும் இல்லையென்று தேடிக்கிட்டு போய் என்ன கையில் இருக்கிறதோ அதை வச்சு அடி, அதை பயன்படுத்து, அந்த களத்தை உனக்கேற்ற மாதிரி மாத்து. அதான் போர், அதான் போருடைய வீரம். இப்ப விடுதலை புலிகளை மணலாறு காட்டுக்குள்ள பெரிய முட்டு வைக்கல சிங்கள ராணுவம் வச்சிருக்குது. யார் இந்த ராணுவம் கொண்டே வச்சிருக்கிறான். அந்த நேரத்தில் இந்திய ராணுவம் நின்று 2 ராணுவம் நின்று அடிக்கிறான். புலிகளை ஒழிச்சான். புலிகளோட கதை முடிஞ்சது. பிறவாக தூக்கி வந்துடும். இன்றைக்கு வேறு கூவுற இந்த எட்டப்பர் இருக்கல, எட்டப்பர் இந்த கூட்டங்கள், இந்த சித்தாத்தன கும்பல், உந்த கும்பல் எல்லாம் அந்த நேரங்களில் பெரிய கொடியட்டி பிறந்தவ அவையும் எல்லாம் சேர்ந்து நின்று நடக்குது. அடி காட்டி கொடுப்பு இந்த புலியை ஒழிச்சிரும். இந்த முழுக்க வீணா போன அந்த ஒட்டுக்குழு முழுக்க சேர்ந்து நின்று அடிக்குது. அப்ப பாலசிங்கனையும் ஒன்றும் செய்யலாத கட்டம். எப்படியா அந்த போரை நிறுத்தி தம்பியை காப்பாற்றணும். பாலசிங்கன்னு பல முயற்சிகளை மேற்கொள்றார். அப்ப கிட்டன்னா பயங்கரமா தீவிரமான செயல்பாடுல இருக்கிற அவ அரசியல் துறை இயங்கி கொண்டு தொடர்பெல்லாம் துண்டிக்கப்பட்டிருக்குது. அவங்களுக்கு கிடைக்கப்பட்ட தொடர்பு ஊடாக அப்ப சில வேலை திட்டங்களை முன்னெடுக்க. அப்ப முதலாவது பிரச்சனை இந்திய ராணுவத்தை வெளியேற்றும். அப்ப அங்க தேர்தல் மாற்றம் கொண்டு வருது. அதுல ஐயா பிரேமதாஸ் அவர்கள் 90ஆம் ஆண்டு ஆட்சியர் இன்னைக்கு வார வந்தோட முதலாவது செஞ்ச வேலை புலிகளோட சமாதானம். 2 லொரியில கொண்ட கொடுக்குறாரு, வச்சு அடியா பணத்தையும் கொடுக்குறார், சமாதானம் டீல் போட்டுட்டார். வந்த இந்திய ராணுவத்தை மூன்றாவது நாட்டு ராணுவம் நாட்டுக்கு நிற்கக்கூடாது. புலிகளோட பேச்ச புலிகளோட சமரசமா போய் நாங்கள் அண்ணனும் தம்பியும் நாங்கள் உள்நாட்டுகளை 2 பேரும் ஒரு பிரஜைகள் ஏதாவது பிரச்சனை தீர்த்துக் கொள்வோம், முதல் இந்தியனை வெளியேற்ற வேண்டும். இந்திய தூக்கி வெளியேறிச்சார். ஆறு அதே ஐக்கிய தேசிய கட்சியில கொண்டு ஜிஆர் இந்திய ராணுவத்தை இறக்க அதே ஐக்கிய தேசிய கட்சியில வந்து ஐயா பெருமாசா துணிவோட அடிச்சு தூக்கி ஏற்றி விட்டார், கொண்டு போய் வெளியில போடு. அப்ப மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை, ஒரு அரசியல் நிலைப்பாடு சரியா எடுத்திருக்கிறோம். அன்றைக்கு அந்த விடுதலை புலிகள் அண்ட மட்டும் இந்திய ராணுவம் நின்றிருந்தால் விடுதலை புலிகள் ஒருவேளை காணாமல் போயிருப்பார்கள், அழிக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் அந்த அழிவினுடைய இதுல இருந்து அவர்களை காப்பாற்றி உயிர் கொடுத்து வளர்த்து விட்டது பிரேமதாச, இலங்கையினுடைய 9 ஜனாதிபதி. இன்றைய அனுரோட சேர்த்து 9. முதல் இருந்தவர் ஒரு ஆளுநரோ இருந்தார், அவரை சேர்த்தீங்கன்னா 10, அவரை கழிச்சோம்னா ஜனாதிபதி 9 பேர். அப்ப அந்த 9 ஜனாதிபதிகள்ல ஒரே ஒருவன் தான் பிரேமதாசா என்கிற அந்த மனிதன் மட்டும்தான் என்ன செய்தான், எங்கட அமைப்புக காப்பாற்றி விட்டது. 3வது நாட்டு படைய இந்திய ராணுவத்தை அடிச்சு விரட்டி அங்க ஒரு சரியான ஒரு வழித்தடத்தை அமைச்சது அவர்தான். அப்ப இப்ப சொல்லு, மன்னிமந்தன் சொல்ற இந்த தவறு புள்ளியண்டா மக்களுக்கு நோ கண்டு போடு, நான் சொல்ற தரதறினா ஜாஸ் அண்டு போடு. எங்கடைய அண்ணியை காப்பாது இலங்கை ராணுவத்தில் முட்டுகளை யார் இருக்கிற. அப்ப இலங்கை ராணுவத்தில் ரஜியோட ஒப்பந்தத்தை போட்டு கொண்டு இறக்கிட்டாங்க. அப்ப முழுக்க பிரபான அள்ளிக்கண்டா முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப அதுல வந்து எங்கட இப்போ அனுரா மைத்திரி கோத்தபாயா இந்த சந்திரிகா இந்த பீடா போன எல்லாம் வந்ததை காட்டி எங்க பிரேமதாசாக்கு மகனுக்கு 1 ரூபா ஓட்டு போதுல நீ என்னடா குறைஞ்சு போற. நான் சொல்ற பொய்யன்னு சொன்னா நோ கண்டு போடு, நான் சொல்றது சரியா ஜாஸ் போடு. அவரை தான் ஒரு ஆள் தான் நான் சொல்றேன், வராத முன்னு கண்டுக்க முடியாது. ரொம்ப கோவத்தில் உண்ணு மேல பச்சோந்தி உன்ன மாதிரி எட்டப்பன் கருப்பாடு நான் சொல்றேன் சரியா தான் நான் சொல்லிக்கிறேன். வந்து எல்லோரையும் கருப்பாடு சரி, நான் கருப்பாடுன்னு சொன்னா வந்த ஒதுவும் கோபம் வரையில, இந்த அண்ணாக்கு மேல தங்கச்சிக்கு வரையில அக்காக்கு வரையில, உனக்கு மட்டும் ஏன் கோபம் வருது? ஏப்ப உனக்கு கோபம் வருது?
உங்களுக்கு மட்டும் கோபம் வருது புத்துக்கிட்டு, அவ்வளவு எதுக்கு உங்களுக்கு கோபம் வரணும்? எதுக்கு கோபம் வரணும்? பெரிய வரலாறு புடுங்கியவர். இப்படித்தான் அந்த இளைய சமுதாயத்தை கெடுக்கிறியா? இவர் என்ன ஐடியா மணியா அர்ஜுனாவுக்கு? அப்ப அர்ஜுனா வீணா போன இப்படித்தானே கத்துவான். இப்படி பிள்ளையான மொக்கம் கூட்டத்துல போய் ஐடியா கொடுத்தா அப்ப அர்ஜுனா மாதிரியான அவன் ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்தவன். நல்ல ஐடியா கொடுத்தா எப்படியே போயிருப்பான், வழி மாத்தி கொண்டு போயிருப்பான். இந்த மொக்கண்ட கதையை கேட்டு கேட்டு தான் இப்படி வீணா போய் ரோட்ல நிக்குது. அல்லது ஆரம்பத்தில் நாங்க கொடுக்கல, அவன் ரொம்ப சரியான பாதையெல்லாம் போய்கிட்டு இருந்தோம். இந்த வீணா போன இந்த ஒட்டுக்குழு, இந்த பித்தலாட்டம், இந்த பைத்தியம் கொடுத்த ஐடியாவில் தான் அவன் போனது. அப்ப வந்து சொல்லுது, இதுல வந்து நான் இப்பொழுது சிறுகரனை கொண்டு வர போகிறேன், இப்ப ரவிராஜின மனைவியை கொண்டு போக போறேன், இப்ப உமா பாரதி அவரை கொண்டு வர போறேன். அவரு அப்பதான் கருப்பாண்டு நாங்க கண்டுபிடிச்சோம். பரதேசி பையன் மகளை மன்னிச்சு கொள்ளுங்க சொல்றேன். பர தேசியன் நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, பாறை தேசிய ஆக்குந்தவன். தேசியண்டா என்ன மறுபுறம் அது வேணான்னு பேரு. அப்படியே கூட்டம் தான் இது. இவங்களாம் இப்படி அடிக்காம வேறு அப்படி அடிக்கிறது. பஞ்சமேன் தான் நாங்கள் உளவியல் கொண்டே கோவணத்துக்கு வை வருது எனக்கு வாயில வீணா போனது. அடே நீங்க வயசுக்கு நீ என்ன செய்யப்பா ஐயா? ஒன்றை செய், நல்ல வடிவா சிவ சிவ சம்பவம் மஞ்சள் காவிய கட்டிவிட்டு போய் அங்க ஐயப்பா இரு, நான் மறுபடியும் செய்தி போட்டு விடுறேன். பாவம் மொட்டை அடிச்சு சந்தனம் அடிச்சு ஐயா வாழ்க்கை வருத்து போயிருக்கிறார். ஒரு சரணம் போடுங்க, சாமியே சரணம் போட்டு விடுறோம். பெரிய புலி இவர். மகளே கேள்விய கேளுங்க மக்களே, கடந்த 15 வருடமா ஏன்டா ஐக்கிய நாடு சபைக்கு போகல? இப்ப தமிழ் தேசியவாதிகளை ஒத்துழைக்க வேணும். எங்க இங்க வெளிநாடுல 3 புலி குரூப் இருக்குல்ல, அந்த குரூப்பை அவன் தான் தண்டவாளம் இருக்கான். அந்த 3 குரூப்பை முனைச்சு கொண்டு போய் இலங்கைக்குள்ள ஒரு ஆட்சி பத்தை செய்ய போறான் இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக. அவன் இன்னுமே 15 வருஷமா புலிகளை அடிச்சும் பயங்கரவாத தடுச்சுட்டா எடுக்கல. இங்க புலிகள குரூப்பை கொண்டு போய் அங்க வச்சு அதை செய்ய போறாராம். விலங்குதான் அவனோட உருட்டு அப்படி என்று. மக்களே, நாங்கள் இப்பொழுது மிக முக்கியமான ஒரு காலப்பகுதியில் இருக்கிறோம். நாங்கள் எங்கள் ஈழமண்ணுக்குள் நுழைந்து அடிமைப்பட்டு கிடக்கின்ற எங்கள் மக்களை விடுவித்து அவர்களுக்கு உரிய நல்ல ஒரு தமிழ் தேசிய அரசியலை வளர்க்க வேணும். அப்ப தமிழ் தேசிய தலைவரால உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பில் வந்த 22 பேரும் அவங்க தமிழ் தேசியவாதிகள் இல்லை. அண்ணா புள்ளி நாட்களை தான் தெரிவிட்டு அப்படியே சொல்ல வர சொல்ல வர்றது அதுதான். அதாவது 22 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க இல்லையா, அண்ணன் உருவாக்கி விட்டார். அதுல செல்வராசா கயந்தன் உள்ளிட்டவர்கள். அப்ப இந்த 22 பேர் வீணா போனதுகள். புரிஞ்சுதா? அப்ப இவர் மட்டும்தான் இப்ப நல்லவர். இதுவரைக்கும் மூத்த காட்ட மாட்டான் பாவி போய. அடே பாலசிங்கனை பதில இருந்தாப்பா, அது பாலசிங்கன் என்ன பேர் எழுக்கிறிய 15 வருஷமா பாலசிங்கன் இருந்தா ஐக்கிய நாடு சபையில போய் இன்றைக்கு ஸ்ரீலங்கா கூண்டில் நிப்பாட்டி பாரு. அப்பயே நீ போகாம இருந்த, நீ ஏன் போகல? நீ நேரவில்லையோ? உயிர் அச்சுத்தலோ அப்படியா? அப்ப ஐக்கிய நாடு சபைக்கு போகணும். அப்ப எதுக்கு லண்டன்ல உள்ள இலங்கை தூதரத்துல அனுராக் வந்து ஸ்ரீலங்கா போஸ்ட் வந்துருக்குது, தூதர பதவி வந்திருக்கு. அப்ப எதுக்கு புலுடா தெரிஞ்ச என்னப்பா? பாலசிங்கன்னைக்கு பக்கத்துல இருந்தவனுக்கு அனுராக் உடனே அனுராண்டால பாலசிங்கத்தினாலா? அப்ப யாரு நீ சொன்னியா இல்லையா? யாரு அர்ஜுனாவா ஒத்த தொலைபேசியில தூக்குவனு? அப்ப பாலசிங்கத்தின் ஆளுக்கு அப்படி அங்க அனுராண்ட ஆட்சியில அர்ஜுனா தூக்க முடிஞ்சது? சொல்லு, அப்படி முடிஞ்சது சொல்லுப்பா. அப்ப கேட்கணும் கேட போய அதானே? அப்படித்தானே உங்களோட கருத்து? உங்கள மாதிரி ஆக்கள் எல்லாம் இருக்கும் வரைக்கும் ஒருபோதும் உள்ளம் ரத்தங்கள் விடால். அதுக்குள்ள இன்னொன்னே நான் முடிச்சிடுறேன், 2 நிமிஷம் கொடுத்துருங்கப்பா. என்ன முடிச்சிடறேன்டா? இப்ப கொஞ்சம் 2-3 ஒரு அறிக்கையை முடிக்கணுமே. இந்த கேம்பஸ் புள்ளியில கொண்டு வரணும். ஏன்டா இவன் கேம்பஸ் புள்ளிய பல்கலை புள்ளியை கொண்டு வரணும்னு சொல்றான். நானும் ஒரு மண்டியை போட்டு எனக்கு ஒரு குழு கிடைக்கல. அட பாவி பயலுக, இன்னைக்கு புள்ளா எனக்கு அனுப்பியிருக்க அண்ணன் கேளுன அந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மாறி மாறி அனுப்பினான். என்ன என்று பார்த்தா ஓஹோ ஒரு 6 பயப்புள்ள, அதுக்கும் வடிவா கேளுங்க. இப்ப வெள்ள வாட்டியில நாங்க சொன்னோம், அதுக்கு பரவாயில்ல. இவையெல்லாம் இந்த கொளுத்துல வெயிலிக்கிறாப்பா, பள்ளிக்கூடத்துல கலைக்கிறாங்க, கோடு போட்டு கலைக்கிறாங்கட்டாப்பா.
அது கமராவுக்குள்ளே கோட்டு வாசம் பெறுதுடா. அப்படி மின்னுது கோட்டு, புது கோட்டு போட்டு பேசுறாங்க. நாங்கள் தமிழ் தேசியத்தை வென்றெடுப்போம். அடுத்தது இவர்கள் என்ன செய்து கொண்டு இருந்தார்கள்? அப்ப நீ என்ன செய்து கொண்டு அவ்வளவு இந்த பயப்புல உறக்க போயிருமா? அவன் யாராண்டு கேட்கல. அண்ணனை திட்டி போடாத, பேசி போடாத, சேவல் கோவிச்சுக்கிடுவாரு. அவர் ஆறாகட்டு ஐயா சுமந்திரன் இறக்கி விட்டார்கள். இப்ப இவையதான கொன்ற போயினோம். அப்ப பாரு இவங்கட வேட்டிய பாரு. அடேய் எங்க தாண்டா இருந்து கிளம்புறீங்க நீங்க? நீங்கள யாருடா? நீங்கள யாருப்பா? ரூம் போட்டு யோசிப்பீங்க. நானுமே மண்டைய போட்டு கிளச்சிக்கிட்டு கேம்பஸ் பிடிக்க நானு பதில் பிள்ளைய சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆறா கேம்பஸ் பிடிக்க அப்படி யாரா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் காணையிலேயே ரெண்டு வந்தா 6 படி இறக்கி விட்டுருவாங்க. இந்த கல்லூரிய வெங்காய கல்லூரி எங்கே வந்தவா? அவன் பெரிய புலி, பெரிய பெரிய பெரிச்சாளிகிறவ. ஐயா 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 ஐயா, இது பாராளுமன்றம் கொஞ்சம் பரவாயில்ல, அங்க மொழியை தான் தட்டுறாங்க. இவங்க வந்து கோட்டை எடுத்து கொண்டுட்டு உள்ளுக போக்கிட்டு விடு. நாங்கள் எங்களுடைய விடுதலையை பண்டெடுக்க மாட்டோம். அப்ப நீ எங்க இந்த 15 எங்க இருந்த? சரி அதை விடு. அர்ஜுனா வரைக்கும் நீ எங்க இருந்த? இந்த 6 பாய்ப்புள்ளையும் அர்ஜுனா வரைக்கும் நீ எங்க இருந்த? எங்கப்பா இருந்த சொல்லு. அந்த மருத்துவத்துல வந்தாங்களே இல்ல, அந்த சாமகச்சேரி மருத்துவமனைக்கு யாழ்ப்பாண மருத்துவமனைக்கு இறங்கி கொடுத்துருக்கணுமா இல்லையா? இவன் வரப்போயிடுமா? உலட்டத்தமாம் இவ கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. உங்களெல்லாம் பச்சை மட்டை வெட்டி போடாம வேற என்ன செய்யணும்னு சொல்லு. எவனாவது பாடா மேலே இருந்தாவா? நான் பாடாண்டே கூப்பிடுறேன்பா. ஏன் பாடாண்டு கூப்பிடுன்னு யோசிக்கிறியா? இந்த பாடாண்ட பொருளுக்கு கொஞ்ச நாள் விட தெரியும். பொருள் கொஞ்சம் பொருள் கொஞ்ச நாள் போறது. வாடா வாடான்ற சொல்லணும் இல்ல, கொஞ்சம் போறது. ஏன் அந்த வாடாண்ட அர்த்தம்லங்க. நீ வாடான்னு சொன்னா கெட்ட வார்த்தை என்ன சொல்ற? அப்படித்தானே? அந்த வாடாவை நான் வேற மாதிரி பயன்படுத்திக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு, காத்திருப்பா, காத்திரு. ஆகவே என்று அர்ச்சனாவை கிழித்து தொங்க விடுவதுதான் எங்கள் வேலை. அதை விட அந்த கருப்பாடுகளை அழி கொடுப்பதுதான் எங்கள் வேலை. ஆகவே இன்றைய நாள் இனிதான நாளாக மலரட்டும். இங்கே